கொண்டு வாங்க, சமாளி கொடுத்துருங்க. அவர் உள்ளே வருவாருங்க, அவர் வேலை கொடுத்துருங்க. இல்லை கொடுத்தீங்கம்மா, உங்களுக்கு சொல்லலைங்களா? சரி, கீழே இறங்க ரெண்டாக கிளிங்க. நல்லா ஒரு பக்கம் கொண்டு சேர்த்திட்டு இலைய ரெண்டாக கிளி. இப்படி கிளி சாமி, தண்டு வலை இந்த தண்டில் இருக்குல்ல, இதில் வந்து கிளிங்க. அடுத்த இடம் வரும்போது 2 இலையால் அது ஒரு பிடிச்சி ஒரு இலையை கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு இந்த இடம் சொன்னாங்க சொல்லலையா? நீங்கள் வந்திருக்கு சரிம்மா, உங்களுக்கு சொன்னாங்க இந்த இடம் மறந்துட்டாங்களா? சரி, சுருட்டுங்க. அது மேலே மிதிச்சிடணுங்க, அந்த மாதிரி மிதிங்க. செவ்வாய்ப்பு அரளிப்பூ, வெள்ளை அரளிப்பூ கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வந்து அடுக்கு அரளி கொண்டு வந்திருக்கீங்க, இது வைக்கக்கூடாது, ஒத்த அரளிப்பூ தான் வைக்கணும். சரிங்களா? அடுத்த இடம் வரும்போது கொண்டு வாங்க. 2 கல் ஜோடி வச்சு வைங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஊருங்க? என்ன தொந்தரவுக்கு வந்திருக்கீங்க? தொட்டு காமிங்க. வீங்கிருக்கு சாமி. சரி, இங்கே வீங்கிருக்கு சாமி. நைட்டான தூக்கம் வர மாட்டேங்குது சாமி. சரி, எரியுது. ஒரு சில நேரத்தில் மூச்சு ஒரு சிரமமாக இருக்குங்களா? மூச்சல் அதெல்லாம் எந்த பிரச்சனை சாமி. இல்லைம்மா, ஒரு சில நொடிகள் மட்டும் மூச்சு வரைக்கும் சிரமமாக இருக்குங்களாம்மா? டென்ஷன் ஆனால் அப்படி வருது. இப்போ அந்த பிரச்சனையில் எது இல்லைன்னு சொல்கிறீங்கம்மா? இல்லை சாமி. இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறாங்க. சரிம்மா, எதுனாலும் தெரியல. டாக்டர்கிட்ட போனீங்களா? எந்த டாக்டர்கிட்ட பார்த்தீங்க? பொள்ளாச்சி இருக்கே, யாரும் பார்த்தோம். சரி, இன்னும் 2. அப்புறம் மறுபடி இங்கே அது என்ன ஒரு சார் என்னம்மா வாசன் டாக்டர் கிட்ட போனோம் சார். இன்னொன்று அப்புறம் ஆள்வாள் போய் பார்த்தோம். சரி, இந்த இடத்துலலாம் போய் இது எதனால என்னன்னு கேட்டிங்களா? கேட்டங்காட்டி நூல் கோட்டின்னு சொன்னாங்க. அது மாதிரி மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. அப்புறம் தெரியாதுல்ல, கேட்கலீங்க. இங்கே வந்து என்ன தொந்தரவுலாம் சொல்ல மாட்டாங்கம்மா. சரிங்க. அங்கெல்லாம் முடியாமல் இங்கே வந்திருக்கீங்க. சரிங்க. அவங்க தெளிவாக கணக்கெடுத்து மட்டும் அவங்க வச்சுக்குவாங்க. உங்களுக்கு விடுதலை பண்ணி கொடுக்குறது அவங்களோட வேலை. இது என்ன ஏதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்கம்மா. நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு விடுதலை ஆயிரும். கண்டிப்பாக. இல்லை இது என்ன காரணம் எது காரணம் அப்படின்னா நீங்கள் வேறு பக்கம் பார்த்துக்கோங்கம்மா. நாளையிலேருந்து நீங்கள் 5 நாள் வரணும்மா, தொடர்ந்து வரணும். பார்த்து தொடர்ந்து வந்துக்கோங்கம்மா. இன்றைக்கி உங்களுக்கு மருந்துக்கு வந்து 590 ரூபா சொல்கிறாங்கம்மா. 590 ரூபா கொடுத்துருங்க. இருக்குங்களா? சரி, வேப்பமரத்தை வேலை பாருங்கள். நீங்கள் 5 நாளும் இந்த பொருளை கொண்டு வரணும். சித்தருக்கு சமாதிக்கு அங்கே எழுதி போட்டிருக்காங்க. செல்லில் ஃபோட்டோ இருந்தால் எடுத்துக்குவாங்க. எடுத்து அது மாதிரி பார்த்து கொண்டு வந்துக்கோங்க. சரிங்களா? மஞ்சள் கும்பலாம் வச்சுருக்கீங்களா? இல்லை, அடுப்பறி வச்சுருக்கீங்களா? இங்கே இலையில வச்சுருக்கீங்க. சரி, பிரண்டை வச்சுருக்கீங்களா? சரி, செவ்வாய் அரளிப்பூ, வெள்ளை அரளிப்பூ மட்டும் இல்லைங்க. அதெல்லாம் அடுத்த இடம் வரும்போது கொண்டு வாங்க. ஒரு பொருள் இல்லைன்னா கிளி காட்டி விட்டுருவாருங்க. இப்போ நீங்கள் தான் போய் வாங்கிட்டு வரணும். அதனால் பார்த்து ஜாக்கிரதை இல்லாமல் கொண்டு வாங்க. எனக்கு நாளைக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு அடுத்து அசல் நபர் யார் வந்தாலும் பச்சை தண்ணி வீடு முழுவதும் தொளிச்சு விடுங்க. உங்கள் வீட்டில் 2 ரூம் ஒரு ராஜா இருக்குங்க இருக்கா? அது முழுவதுமே பச்சை தண்ணி தொளிச்சு விடுங்க. நீங்களும் விட்டு வெளியே போயிட்டு வந்தாலும் கைகள் அலம்பிட்டு தான் உள்ளே வரணும். வீடு முழுவதும் தண்ணி தொளிக்கணும். சரிங்களா? யார் வந்தாலும் அடுத்து அசல் நபர் யார் வந்தால் உங்கள் வீட்டில் யார் வெளியே போயிட்டு வந்தாலும் தண்ணி தொளிச்சு விடுங்க. அப்போ தான் உங்கள் கணக்கு எடுப்பான், வேதனை குறைப்பான். உங்கள் வீட்டில் என்ன தீட்டானாலும், வீட்டுக்கு தூரமானாலோ, குழந்தை பிறந்தாலோ, கேதயமானாலோ, சட்டம் பண்ணாலும் ஏற்றுக்குவான். இதே அடுத்து அசலாக தீட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு வேதனை அதிகமாகும். அதனால் தண்ணி தெளிச்சு விட்டுக்குவோம். போங்க. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க சொல்லுங்கள்? 20 ரூபாய்க்கு மேலே வைக்கணும். எவ்வளோ வைக்கிறீங்க?